இப்படி ஒரு பெத்ராடம் நடந்திருக்கு புரியறதுக்குள்ள ஆர்கே ஆண்டனி அந்த இடத்துக்கு நேரடியாக வந்துட்டாங்க. வணக்கம், என் பேர் சக்தி. நானே உங்க நேர்ல சந்திச்சு பேசணும் என்றுதான் இருந்தேன். எங்க இடத்துல தவறுதலா உங்களை கம்பெனி போட வச்சுட்டீங்க. ஒரு மாதிரியா இருக்கு. சிலோனா தமிழன் சார், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின்ல இப்படி பேசிட்டு இருக்கும்போது பேச்சு விட்டு போய் ஃபாரின்ல இருந்து வந்த விளக்கெண்ண மரம் என்னது மண் என்னது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன அடிச்சு விட்டாங்க. வீட்டுல புடிச்ச எல்லா நேரத்துல பொண்டாட்டி புடவை பிடிச்சி இழுத்து விட்டாங்க. அங்க கைப்பட்டுச்சு, இங்க கைப்பட்டுச்சு, அதாச்சு இதாச்சு. என்ன ஃபாரின்ல இருந்து வந்தா ஊரை சுத்தி பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு நீ மிரண்டு ஓடி போக வேண்டிய நினைச்சேன். ஏய், நான் சொந்த மண்ணை பறி கொடுத்து உலகத்துல தனக்கென்று ஒரு அடையாளம் இல்லாம இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்து கொண்டு இருக்கானே ஒருத்தன், அவனோட வழி என்னன்னு தெரியுமா உனக்கு? எத்தனை நாள் தான் நீ சேர்ந்து அவருக்கு உங்க கோபா போட்டுக்கொண்டே இருப்பாங்க. புல் ஸ்டாப் வைக்க ஒரு மரணம் தானே. முடிவா அப்பா சொன்னாரு பண்ணிடலாம் தானே. இருந்தாலும் லோக்கல் போலீஸோட சப்போர்ட்டும் வேணும்ல. அங்கேயும் போய் ஒரு